வணக்கம் ஃபிலிம் டுடே நேயர்கள் லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பைரி 1. ஸோ பாகம் 1ன்றது ஒரு இதில் தான் வந்திருக்கு. பைரினா என்னன்னு முதல்ல வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது இந்த படம் பார்க்கும்போது. ஸோ அந்த படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். பைரினா ஒன்றும் இல்லைங்க, பருந்துங்க. ஸோ எக்ஸாக்டாக வந்து அந்த படத்துலேயே சொல்கிறாங்க, அது ஒரு பருந்துன்ற மாதிரியான விஷயம் தான் பைரிக்கு அர்த்தம். ஸோ அதில் முதல்ல தெரிஞ்சுப்போம். ஸோ படத்துடைய கதை என்ன? படத்துடைய கதை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக ஒரு புறா சம்மந்தமான விஷயம். புறா போட்டிகளில் ஹீரோ ஈடுபடும் போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, அதில் வந்து அவர் ஜெயிச்சாரா தோத்தாரா, அதனால் வருகின்ற பகை, இந்த மாதிரி விஷயங்களே சொல்கிறது தான் இந்த பைரி பாகம் 1. ஸோ பைரியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து எல்லாருமே நியூ ஃபேஸுங்க. சுத்தமாக வந்து இவ்வளோ நியூ ஃபேஸஸை வச்சு இவ்வளோ தரமான படங்களை கொடுக்க முடியுமாங்கிறது வந்து பெரிய விஷயங்க. இதில் வந்து ஜான் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார் டேரக்டர். ஸோ இதில் வந்து எப்படின்னா என்றைக்காச்சும் ஒரு நாள் அத்திப்புத்த மாதிரி ஒரு குறிஞ்சி மலர் பூக்கிற மாதிரி தான் வந்து இந்த மாதிரி ஒரு டீம் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் வந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து ஒரு டீமாக வந்தாங்க. எல்லாமே புதுமுகமாக வந்து பட்டை கலப்பின படம் சுப்பிரமணியபுரம். அதுக்கப்புறம் எல்லாருமே புதுசுங்க. அதுலேயே சுப்பிரமணியபுரத்துலேயாச்சும் கொஞ்சம் வெல்நோன் ஜெய் இருந்தார். ஜெய் வந்து அதில் இருந்தால் இதில் அது கூட கிடையாது. எல்லாருமே புதுசு. மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாருமே புதுசு. எப்படி இப்படி ஒரு ஐடியா வந்து என்ன நம்பிக்கையில் 2 பாகம் எடுத்திருப்பாங்கன்றது தான் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயங்க. ஸோ இதில் வந்து சையதுங்கிறவர் வந்து ஹீரோ ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ எடுத்த உடனே வந்து வில்லனோட போர்ஷன்லேருந்து தான் வந்து சுயம்புங்கிற ஒரு வில்லனோட போர்ஷன்லேருந்து தான் வந்து படம் ஸ்டார்ட் ஆகும். அவன் கண்ணாமண்ணு கத்தி திட்டிட்டு இருப்பான். இவன் ஏன் கத்துறாங்கிறத வந்து ஒரு வில்லுப்பாட்டு மூலியமாக கதை சொன்ன விஷயம் அதோட சூப்பர். ஏன்னா நடுவில் அந்த வில்லுப்பாட்டு மூலியமாக கதை சொல்லும்போது அந்த ஏரியா சம்மந்தமான விஷயங்களை விளக்கின இடமும் சூப்பருங்க. இதில் வந்து நாகர்கோயிலில் தான் இந்த கதைக்களம் அமைஞ்சிருக்கு. எடுத்தோடனே மார்க்கெட் ஃபைட்டில் தான் வந்து அந்த ஹீரோட என்ட்ரி வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். முன்கோபக்காரன், படபடன்னு பேசுகிறவன், நட்புக்காக என்ன வேணால் செய்கிறவன், அமலுங்கிறவர் வந்து அவனோட நண்பனாக வரான். ஸோ அவன் புறா விற்கிறது அவனோட வேலை, புறா பறக்க விடுறது நம்ம ஹீரோட வேலைங்கிற மாதிரி விஷயங்கள் அந்த இதில் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணிடுறாங்க. அந்த அமலுக்கும் ஹீரோக்கும் இருக்கிற அந்த பிணைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கும்போது புறா போட்டியில் வில்லனுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற ஒரு ஃபைட்டு, ஒரு கத்தி குத்தில் போய் அதுக்கப்புறம் இவனை குத்திட்டானோன்னா அவன் நண்பன் அமல் வந்து வில்லனை குத்திடுற. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ இதில் வந்து தாயாராக வந்து ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க நியூ ஃபேஸ். நான் அதுக்கப்புறம் இந்த படத்தையும் பார்க்கல. ஸோ அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா அந்த நாகர்கோவில் ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜில் வந்து அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்கிறதும் அந்த புறா போட்டிக்காகவும் புறாக்காகவுமே அந்த பையன் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுற விஷயம். புறாவை பற்றி தெரியாதவங்க, எனக்கு வந்து புறாவை போட்டியை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. நமக்கு வந்து ஆடுகளத்தில் வந்து அப்போ பார்த்தது தான். அதுவே வந்து கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இது வந்து ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லுவாங்க. ஒரு புறா போட்டிங்கிறது வந்து எப்படி நடக்கும், எப்படி ரவுண்ட் வச்சு அந்த புறா வரும்போது இவன் காட்டணும், இதை என் புறா வருது பாருன்னு சொல்லி காட்டணும். ஸோ அது வெற்றி புறா பெற்ற புறா வந்து எவ்வளோ மணி நேரம் பறக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு ரெஃபரி இந்த மாதிரி டீம்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து அந்த புறா போட்டியில் வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். டோட்டலாக வந்து நம்மளே இன்வால்வ் ஆகிடும். ஐயோ என்னடா அது, என்ன நடக்கணும் அந்த பதப்பதை ரொம்ப சூப்பராக கொண்டு போன விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து ஹீரோயின்ஸ் வந்து காலேஜில் படிக்கும்போது, ஒரு இன்ஜினியரிங் படிக்கும்போது இவர் வந்து லவ் அஃபேரில் விழுற. அந்த பொண்ணு முதல்ல ஏற்றுக்கல, ஆனால் அதுக்கப்புறம் ஏற்றுக்குது. ஸோ அந்த பொண்ணு எதுக்கு ஏற்றுக்குதுங்கிறது வந்து எனக்கே ஒன்றும் புரியலைங்க. எதுக்கு இந்த லவ் போர்ஷன் இந்த ஃபாஸ்ட்டான கதையில் நடுவில் கொண்டு வந்தாங்கன்றது எனக்கு தெரியலன்னும் போது படம் எண்டாகும்போது அதுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் கொடுத்த விதம் சூப்பராக இருங்க. ஸோ இதில் வந்து அம்மாவை நடித்தவங்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மாவுக்கும் பையனுக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த சண்டை, அம்மா வந்து பையனை இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைக்கிறதும், ஆனால் அப்பா மாதிரி நானும் புறா தான் விடுவேன்னு சொல்லிட்டு பையன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ரகலையாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஆப்டாக இருக்கும். ஒரு மாடியிலேருந்து இன்னொரு மாடி, அந்த ஏரியாவே வந்து புறா விடுற ஆட்கள், அந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு புது ஃப்ளேவராக வந்திருக்கிற படங்க இந்த படம். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜானோடைய விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜான் டேரக்டர் வந்து ஒரு பெரிய லெவலில் அடுத்த லெவலில் வருவாருங்கிறது உண்மையான விஷயங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் நண்பனாக நடித்தவர், ஸோ அவர் வந்து ரொம்ப சூப்பருங்க. அந்த ரொம்ப யதார்த்தமாகவும் கடைசி அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் வந்து அவரோட இடங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஒரு பிரச்சனையில் அந்த பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டு அந்த அழுகிற கதற சீன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையை பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் வில்லன் சுயம்புங்கிறவர் ஒரு சொட்ட மண்டையன் வில்லன். அப்பா என்னங்க இருந்தாலும் மேலேருந்து குதிக்கிறாங்க. ஒரு மாடியிலேருந்து டங்குன்னு குதித்து வர்றது, கத்தியை வச்சுக்கிட்டு நிற்கிறது. அவன் மேலே ஏற்கனவே வந்து ஒரு 10 அசால்ட்டு கேஸ் அப்படி இப்படி நிற்கும்போது அவன் எடுக்கிற இதெல்லாம் ரொம்ப இருக்கும். அந்த அமலுக்கும் அந்த வில்லனுக்கும் நடக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த இடங்களும் சரி, பொங்கி எழுற வில்லன், அதுக்கப்புறம் பண்ணுற சேஷ்டைகள் வில்லன், அதுக்கப்புறம் அவனை ஆஃப் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப இன்னொரு மேஜரான கேரக்டர் ரமேஷ்னு ஒரு கேரக்டர். அந்த போட்டி பந்தயங்களே நிர்வாகம் பண்ணி பக்காவாக நடத்துகிற ஒரு
ரமேஷுங்கிறவர். ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பருங்க. அதுதான் வந்து இவங்களை வந்து லீட் பண்ணி போகும். டே வேணாண்டா வேணாண்டான்னு சொல்லும்போது இவனுக்கு வந்து ஒன்று மாற்றி ஒன்று பண்ணி கடைசியில் ஒரு வம்புல மாட்டி கடைசியில் அது என்ன ஆச்சுன்னு போது அது சால்வ் பண்ணுவாங்க. எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. ஹீரோவும் சொல்லிவிட்டு பேக் எடுத்துகிட்டு சென்னை கிளம்பி வரார். ஸோ கிளம்பி வருவதுக்குள்ளே இங்கே ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து திருப்பி அந்த நாகர்கோயிலுக்கு வருவாராங்கிறதோட எண்ட் பண்ணியிருப்பாங்க படம். அதில் வந்து நிறைய பேர் வந்து என் டைட்டிலில் வந்து அந்த பாகம் 2க்கு அப்புறம் டைட்டில் உடனே நிறைய பேர் எழுந்து போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சில விஷயங்களை காட்டுவாங்க. வில்லுப்பாட்டில் வந்து அவங்க சொல்லுவாங்க ஹீரோ திருப்பி வருவானா அப்படின்னு கேட்கும்போது வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லுப்பாட்டுக்கார் முடிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஹீரோயின் வந்து கை அறுத்துக்கிட்ட மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. யாராச்சும் நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஹீரோயின் கை அறுத்துக்கிட்ட மாதிரியும் ஹீரோ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து போட்டி பந்தயங்களை ஜெயிச்சிட்டாருங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாகம் 2ல் வந்து அந்த சின்ன கிளிஃபிங்காக காட்டுவாங்க. ஸோ அதெல்லாமே என்னென்னா வேறு மாதிரி படமாக பாகம் 2 வருதுங்கிறது உண்மையான விஷயங்க. ஸோ படம் வந்து அது ரமேஷா நடிச்சவரெலாம் வந்து ரொம்ப பெரிய எதிர்காலம். என்னை பொறுத்தவரை வந்து இதில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒரு யதார்த்தமாக அற்புதமாக பண்ணியிருக்கோம். இது வந்து பெரிய ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்குங்கிறதுல வந்து எந்தவித சந்தேகம் இல்லைங்க. இதில் வந்து துரைராஜுங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணிடுற அந்த ப்ரொடியூசருக்கு முதல்ல வந்து வணக்கம் சொல்லணும். ஏன்னா புது பசங்களை நம்பி இவ்வளோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அந்த அம்மா கேரக்டராக இருக்கட்டும் அவங்களும் நல்ல லைஃப் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஒரு பிரேக்கிங் முக்கியமாக மியூசிக் டைரக்டர். அம்மா என்னையா இது மியூசிக் டைரக்டர்னால் அந்த அளவுக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்ஷன் அந்த ஒரு மியூசிக்லாம் வந்து பெரிய லெவலில். ஸோ அருண்ராஜுங்கிறவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. என்னங்க மியூசிக்கு கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து மியூசிக் ரொம்ப பயங்கர சப்போர்ட் இந்த படத்துக்கு. அதுவும் வந்து ஒரு துர்கா பூஜா ஒரு போர்ஷன் வரும். வில்லன் வந்து ஹீரோ வந்து தேடுறதுக்கு ஓடுற இடமும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அந்த காளி பூஜை நடக்கும். காளி பூஜையில் வந்து எல்லாருமே காளி வேடம் போட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க மியூசிக்கு. ஐகிரி நந்தினின்னு கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷமோ 7 நிமிஷமா தெரிலங்க. தியேட்டரே அதிருங்க. அவ்வளோ ஒரு ஹைப்பு. சொல்லும்போதே ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹைப்பு ஒரு பெரிய லெவலில் கொண்டு போனதெல்லாம் வந்து கண்டிப்பாக டேரக்டரும் சரி அந்த டேரக்டர் எடுத்த விதமும் சரி அந்த மியூசிக்கும் அவ்வளோ அழகாக சிங்காக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ரொம்ப அருமையான படம். ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஃப்ளேவர்டு புது டீமு புதுசாக ஒரு ஃப்ளேவராக ஒரு படம் வர்றது வந்து பெரிய விஷயம். அவ்வளோ அருமையான படம். பாகம் 2க்காக நாங்கள்லாம் காத்திருக்கோன்னே சொல்லலாம். சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். ஃபிலிம் டுடே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.